இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 11th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம லாயர் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி வந்திருப்பாரு. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல லாயர் ஹீரோயின் கிட்ட நீ இங்க இருந்து போறது எனக்கு பிடிக்கல, நீ இங்கேயே இருக்கணும் தான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்ல அவளும் திரு திருன்னு முழிக்கிறா. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நான் மத்தவங்க கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், ஏன்னா எதிர்பார்ப்பு எப்பவுமே கஷ்டத்தை தான் தரும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் கல்யாண வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சோ என்னமோ. இருந்தாலும் நான் காலையில எந்திக்கும் போது உன்னோட குரலையும் ஜெயோட குரலையும் கேட்கணும்னு எனக்கு தோணுது, எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணிட்டே இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் ஒண்ணு உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்ல டக்குனு இவ கதவை சாத்திக்கிட்டா. என்னடா நீ வெறும் பதறாரு. அவ கதவை சாத்திக்கிட்டு இந்த ஊரை விட்டே நான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்ன ஆனாலும் இந்த ஊர்ல நான் இருக்க போறது இல்ல, இங்க இருந்து போனாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சவ அப்புறம் கதவை திறக்கிறா. சாரி நான் ஒரு பதட்டத்துல கதவை அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதை பத்தி நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அப்படியே அண்ணாவை பார்க்க கிளம்புறா. அவ பிரசவத்துக்காக அவங்க அம்மா ஊருக்கு போறா போல, அதுக்காக கிளம்பிட்டா. ஏமியும் வந்திருக்கா. ஏமிக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், நீங்களும் குழந்தை பத்துக்கிறதுக்காக கிளம்பிட்டீங்க, இப்ப இவங்க வீடு வித்து போச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வீடு வித்துருச்சு போல, கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டாங்களாம், 2 மாசத்துல வாங்கிக்கிறாங்களாம், அதனால 2 மாசத்துல இவளும் கிளம்புறாளாம். அண்ணாவும் ஃபீல் பண்ணாதீங்க நான் சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஏமிக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். ஹீரோயின் கிட்ட நீங்களும் வீட்டை காலி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் அடிக்கடி உன்னை வந்து பாப்பேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி ஏமி வீட்டுக்கு போயும் அதே யோசனையில தான் உட்காந்துருக்கா. அவ ஹஸ்பண்ட் வந்து இவ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு என்ன விஷயம் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னவ அப்புறம் திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல, நம்ம 2 மாசத்துக்குள்ள குழந்தை பத்துமான்னு கேக்குறா. இவ தனிமை ஆயிரும் நினைக்கிறா போல, அதனால குழந்தை வந்தாவாச்சும் ஒரு கம்பெனியா இருக்கும்னு நினைக்கிறாளோ என்னமோ. அப்படியே ஹஸ்பண்டா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிட்டா. அங்க டாக்டரும் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் தங்கச்சும் உட்காந்து பேசுறாங்க. ஹீரோயின் தங்கச்சும் இப்ப வீடை காலி பண்ண போற, அடுத்து எங்க போற அப்படின்னு கேட்க இப்போதைக்கு ஹீரோயினுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அதனால ஹீரோயின் தங்கச்சி நீ என் கூட நியூயார்க் வந்துரு, அங்க என்னோட ஆபீஸ் பிரான்ச்ல இப்போ ஓபனிங் இருக்கான், என்ன அங்க கூப்பிட்டு இருக்காங்க, நானும் போலான்னு இருக்கேன், நீயும் படிக்கும் போது ஃபாரின்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தல, அங்க வந்து ஏதாவது இங்கிலீஷ் அகாடமில படி அப்படின்னு சொல்றா. இந்த வயசுல நான் என்னத்த படிக்க போறேன்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் வயசு என்ன தடை, அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா நீ ஜெய பாத்துட்டு இருந்திருக்க, அதுக்காகவாது நான் ஏதாவது பண்ணணும்ல, அதோட என் கம்பெனில வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை பாக்குறவங்களோட ஃபேமிலிக்கு நிறைய சலுகைகள் இருக்கு, அங்க நீ படிச்சனா கம்மி விலையில படிக்கலான்ற மாதிரிலாம் சொல்றா. ஹீரோயினும் கொஞ்சம் தயங்க தான் செய்யறா. இதை எல்லாத்தையுமே ஜெய கேட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஜெய ஸ்கூலுக்கு கூட்டு போலான்னு வெளியில வர அங்க லாயர் லிஃப்ட்காக வெயிட் பண்றாரு. ஏற்கனவே 2 பேரும் ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்ணிட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஜெய அவங்கள பார்த்து நம்ம 3 பேரையும் பார்க்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குல்ல, அம்மா அப்பா பேபி அப்படின்னு சொல்றான். ஹீரோனும் டேய் சும்மா இருறா அப்படின்ற மாதிரி சொல்ல லாயர் ஒண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு உங்களை நான் டிராப் பண்ணவா அப்படின்னு கேட்க அவனும் ஆர்வமா சரின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். இப்ப 3 பேர் அவரோட கார்ல ஏறி உட்கார லாயர் இருந்துட்டு நீ வீடு மாதிரி போறல, வேலையை விட்டுற மாட்டியே, எங்கேயாவது பக்கத்துல தானே மாறுவ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவன் முடிவு பண்ணலன்னு சொல்ல ஜே ஒன்னு இதை கேட்டுட்டு நம்ம வேற எங்கேயும் போறது இல்லல்ல, எனக்கு போக பிடிக்கலான்னு ஓட அழ ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு இங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக பிடிக்கலையா, அவங்க கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கான். அதை சொல்லி ஓன அழ ஆரம்பிச்சுட்டான். ஏங்க இந்த நேரத்துல இதை பத்தி பேசுறீங்க, சரி வண்டி எடுங்கன்னு சொல்ல அவரும் இதை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு வழியா ஜே அழுகையை நிறுத்தி அவனை ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டாச்சு. இப்ப அப்படி ஹீரோயின் கிம்மோட கஃபேக்கு வேலைக்கு வர அங்க ஏமி வரா. ஏமி வந்து இன்னைக்கு காஃபி எதுவும் குடிக்காம ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்றா. அவ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றால, ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப நல்லதான். அப்புறம் அப்படி கிம்ம பார்த்தா அவனுக்கு ஹீரோயின் எல்லாத்தையுமே கத்து கொடுத்துட்டு இருக்கா, எந்தெந்த ஆர்டர்ல பேக வைக்கணும், கப்பை எப்படி வைக்கணும்ன்ற மாதிரிலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அவனும் நீங்க உங்க வீட்டை வித்துட்டீங்களா, அதனாலதான் இப்ப என்னைய கஃபே எல்லாம் விட்டுட்டு போலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அவ ஒண்ணு அதெல்லாம் நான் ஏன் செய்ய போறேன், எல்லாருக்கும் என்ன ஆச்சு, நான் என்ன நாளைக்கே போயிட போறேன், இந்த ஊரை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதி, என் நல்லதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிடுறா. அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுது. இப்ப சாயந்தரம் வீட்டுக்கு போறப்போ இதை பத்தி தான் யோசிச்சுட்டு போறா. இங்க உள்ள எல்லாமே நல்லா தான் இருக்கு, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே வீட்டுக்கு போய் அண்ணா கிட்ட போன் பேசிட்டு இருக்கா. அவளும் அடுத்த வேலை என்ன பார்க்க போற, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அங்க ஒரு வேகன்சி உனக்கு ஏத்தாப்புல இருக்கு, நீ இதுக்கு முன்னாடி ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனில வேலை பார்த்தியா, அதே மாதிரி வேலை அப்படின்னு சொல்லி கேட்க இவளை யோசிக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அண்ணா பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு கேட்டால, ஹீரோயின் தங்கச்சும் கூட போய் வாங்கினாங்களே, அந்த கூப்பன் கடை பார்த்துட்டு இருக்க அந்த ஞாபகம் வருது. அப்ப லாயரை பத்தியே நினைச்சு பாக்குறா, கிம்ம பத்தியே நினைச்சு பாக்குறா. அவ அந்த கூப்பனை பார்த்துட்டு இதை லாயருக்கு கொடுக்கலாமா கிம்முக்கு கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கா. கரெக்டா அந்நேரம் ஹீரோயின் தங்கச்சி போன் பண்ணி ஜெய் வீட்டுல இருக்கானான்னு கேக்குறா. இவளுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. நீ தானே அவனை கூப்பிட போறேன்னு சொன்ன, இப்ப என்ன என்கிட்ட கேக்குறேன்னு சொல்ல நான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன், இப்ப ஜெய் அங்க இல்ல, எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்ல இப்ப 2 பேரும் ஜெயோட போட்டோ வச்சுட்டு வழியில போறவங்க வரவங்க
அவங்களெல்லாம் ஜெய கேட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லாயர் ஹீரோயினுக்கு போன் பண்றாரு. பார்த்தா ஜெய லாயரோட ஆபீஸ்ல தான் இருக்கான். ரெண்டு உட்காந்து சீட் விளையாண்டுட்டு இருக்குதுங்க. ஹீரோயினும் ஹீரோயின் தங்கச்சும் அங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து ஜெய கிட்ட என்ன ஆச்சு, ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்க, நாம இங்க இருந்து போறது இல்ல அப்படின்னு ரொம்ப சோகமா பேசுறான். அப்புறம் லாயர் கிட்ட ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ், அவனை கண்டுபிடிச்சிட்டீங்க, நாங்க அவனை ரொம்ப தேடிட்டு இருந்தோம்னு சொல்ல, நான் அவனை கண்டெல்லாம் பிடிக்கல, அவனே தான் ஆபீஸ்க்கு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவன்கிட்ட என்னடான்னு கேட்க, ஈத்தன் சொன்னானா ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில லாயரை போய் பார்க்கணும்னு, அதனாலதான் லாயரை பார்க்க வந்தானா. ஜேக்கு இங்கதான் இருக்கணும்னு ஆசையா, அவனுக்கு நியூயார்க்கும் போக வேணாமா, வேற எங்கேயும் போக வேணாமா. சரின்னு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஹீரோயினோட தங்கச்சி அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போக, ஹீரோயின் லாயர் கிட்ட ஜேக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சு போல, அவனோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்காம இருக்கிறது தப்பு தானே, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசிக்க, லாயர் ஒண்ணு நாம ஒரு இடத்த விட்டு போகும்போது தான் அதோட உண்மையான பாசம் நம்மளுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஹீரோயின் மேல ஒரு லவ் வந்திருக்குல்ல, அதை பத்தி சொல்றாரு. இப்பவும் ஹீரோயின் எதுவும் சொல்லல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஏமி அவன் ஹஸ்பண்ட் கிட்ட, அண்ணாவும் இப்ப ஊருக்கு போயிட்டா, ஹீரோயினுக்கும் இப்ப வீடு வித்துருச்சு, நான் மட்டும் தான் இப்ப தனியா இருக்கேன், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில கிம்மோட கஃபேல தான் கட்டுறாங்க. கிம் இப்ப பேக்கிங் எல்லாம் கத்துட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு ஒரு குக்கியை செஞ்சு காமிக்க, அவளும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கிம் ரொம்ப சோகமா, என் வாழ்க்கையில டைமிங்ல நான் எதுவுமே பண்ணது இல்ல, ஒரு ரன்னிங் ரேஸ்ல கூட ஷூட் பண்ண உடனே ஓடணும், ஆனா நான் ஓட மாட்டேன், எனக்கு என்னமோ ஒரு பயம், டக்குன்னு நின்னுட்டு 2 செகண்ட் கழிச்சு தான் ஓடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை இந்த மாதிரி தான் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஏமியை பார்த்தா அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல்ல போய் பிரெக்னன்ட் ஆயிட்டாலா இல்லையான்னு செக் பண்ண சொல்லிட்டு இருக்கா. டாக்டரும் இதெல்லாம் பன் பேக் பண்ற மாதிரிலாம் கிடையாதுமா, உடனே ரிசல்ட் எல்லாம் தெரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, மனசு நல்லா நிம்மதியா வச்சுக்கோ, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி அனுப்புறாங்க. இவளுக்குனா ரொம்ப சோகமா இருக்கு. இன்னொரு பக்கம் லாயரை பார்த்தா சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அங்க ஹீரோயின் வேலைக்கு வர அவர் சோஃபால படுத்து தூங்குறத பார்த்துட்டு போர்வையை நல்லா இழுத்து போத்தி விட்டுட்டு இருக்கா. அப்ப அப்படியே ஒரு பாசமான ஒரு பார்வையை பார்க்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது லாயர் டக்குன்னு முடிச்சிடுறாரு. இவ உடனே டக்குன்னு தள்ளி போக அவர் இவளை கூப்பிட்டு, நான் சொன்னேன்ல அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்ல போற மாதிரி இருக்கு. என்னன்னு முழுசா சொல்றதுக்குள்ளே அங்க ஏமி வந்துட்டா. இப்ப ஏமியும் ஹீரோயினும் ஏமியோட இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவ ரொம்ப வருத்தத்துல இருக்கா. குழந்தை பெத்துக்கலாமா வேணாமான்னு கேட்க ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நல்ல ஜாலியான பொண்ணு, நல்ல அம்மாவா இருப்ப, குழந்தை பெத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அவ ஒண்ணு நிஜமா நான் எதுக்காக குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்ற ஞாபகமே இல்ல எனக்கு அப்படின்றா. ஏமி சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம், அதனால ஏன் இப்பவே கல்யாணம் பண்றன்ற மாதிரி எல்லாருமே கேட்டாங்களாம். அந்த ஊர்ல எல்லாம் 30 வயசுக்கு மேல தானே கல்யாணம் பண்றாங்க. ஹீரோயின் ஒண்ணு என்கிட்ட எல்லாரும் அப்படித்தான் சொன்னாங்க, அதனால நானும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன், 35 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டேன், நம்ம கரெக்டான பார்ட்னர் கிடைக்கும் போதே கல்யாணம் பண்ணிடணும், மத்தத பத்தி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்ல, ஏமியோட ஃபேமிலி இதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்திருப்பாங்களாம். அந்த ரெஸ்டாரண்ட் ஹீரோயின் கூட தெரியும் போல, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவ ஹஸ்பண்ட பாத்திருக்கா, அவளுக்கும் பிடிச்சு போச்சு. அவனும் ரொம்ப அமைதியான ஆளா, கோவப்பட மாட்டான், இவ என்ன சொன்னாலும் கேட்பான், அதனாலதான் உடனே கல்யாணம் பண்ணிருக்கா. கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாம் ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சான், ஆனா போக போக அந்த ஃபன் இல்ல அப்படின்றா. ஏமிக்கு வாழ்க்கையில ஒரு த்ரில் இருக்கணும், எப்பவுமே ஃபன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறா. இப்ப அப்படி நீங்களும் கிளம்புறதுனால நான் குழந்தை பத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப குழப்பத்துல இருக்கா. இப்ப அப்படி ஏமி வீட்டுக்கு போக அங்க அவ ஹஸ்பண்ட் சோஃபால உட்காந்துருக்கான். அவ வரவும் என்ன ஆச்சு, எங்க போன, நான் போன் பண்ணா கூட எடுக்கல, ஹாஸ்பிட்டல் போயிருந்தியா அப்படின்னு கேட்க, அவ ஒண்ணு சாரின்னு சொல்றா. சாரின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவெல்லாம் சாரி கேட்கிற ஆளே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பக்கத்துல போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சாரி கேட்டதே இல்லல்ல, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லு அப்படின்னு சொல்ல, அவ ஒண்ணு நீ எதுக்கு இப்படி இருக்க, நீ எதுவும் பண்ணல, உனக்கு என்ன திட்டணும்னு தோணும்போது திட்டு, ரூடா பேசணும்னா பேசு, என்கிட்ட கோவப்படணுமா பாடு, எனக்கு ஒரு கவலையும் இல்ல, நான் இங்கேயே உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. போற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோவை பாக்குறா. அவனை பார்த்தோன்னே உள்ள போயிட்டு டக்குன்னு அவன் மேல கைய வைக்க அவன் படான்னு பயந்துட்டான். சே பயந்துட்டேன், என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் சும்மா வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. லாயர் அவகிட்ட நான் அவசரப்பட்டுட்டணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அவ ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இது உங்க தப்பு கிடையாது, எனக்கு புரியுது, நம்ம நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சு பார்க்கணும், அது மட்டும் இல்லாம எனக்கும் எதுவுமே இன்னும் செட் ஆகல, என் தங்கச்சி நியூயார்க் வான்னு கூப்பிடும் போது கூட கொஞ்சம் எனக்கு டெம்டிங்கா தான் இருந்துச்சு, எனக்கு ஒரு புது வாழ்க்கை அமையும் யோசிச்சேன் அப்படின்னு சொல்ல, அவர் லைட்டா ஷாக் ஆகுறாரு. ஆனா நான் போவேனான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இவ என்ன நினைச்சிட்டா அப்படின்னா, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு சொன்னார்ல, வேணான்னு சொல்ல போறாருன்னு நினைச்சிருக்கா. ஆனா அவரு நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு சொன்னேன்ல, அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபேன்சியா வித்தியாசமா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும்னு நினைச்சேன், அது மட்டும் இல்லாம நீ எங்க போனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா. இப்ப திரும்ப அவரு நம்ம டேட்டுக்கு போலாமா, நாளைக்கு ஈவினிங் படம் பார்த்துட்டு நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒன்னா நடந்து போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவளும் சரின்னு சொல்றா. அப்ப
அப்புறம் அப்படியே ஹீரோயின் கிம் கிட்ட போய் அவளோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறா. அவன் உடனே கஃபேக்கெல்லாம் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாங்களா, இப்பதான் முத கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்ல அவளும் சிரிக்கிறா. அப்புறம் அவன் கொஞ்சம் சோகமா இருக்கான். இவளும் நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தானே இருப்பேன், நீங்க இன்னொரு பார்ட் டைமர் கண்டுபிடிங்க, அவங்க கூட இருந்து அவங்களுக்கு நல்லபடியா வேலையும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி ஈவினிங் ஆயிடுது. இன்னைக்கு தான் ஹீரோ ஹீரோயினோட டேட்டிங். அவளும் ரொம்ப அழகா கிளம்பி அவன் சொன்ன ஹோட்டலுக்கு வந்துடுறா. அப்படி மேக்கப் செக் பண்ணிட்டு உள்ள டேபிளுக்கு போலான்னு பார்த்தா லாயர் கூட இன்னொரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. இதுல வேற அந்த பொண்ணு லாயர் கையை பிடிச்சிருக்கா. இத பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே எபிசோட் முடியுது. நாளைக்கு தான் ஃபைனல் எபிசோட். மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.